கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எதிரிகளின் சீற்றத்தை கண்டு பயந்து எனக்கு ஆறுதல் இல்லையே, எனக்கு என்று பாதுகாக்க நிழல் இல்லையே என்று ஏங்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 51:16. என் கரத்தின் நிழலில் உன்னை மறைக்கிறேன். கோழியையும் அதன் குஞ்சுகளையும் கொஞ்சம் தியானிப்போங்க. கோழி குஞ்சுகளோடு உலாவிக் கொண்டிருக்கும் போது அதை விட மிகுந்த பலனுள்ள கழுகு குஞ்சுகளை சாப்பிட வரும்போது 2 காரியம் நடக்குங்க. ஒன்று, குஞ்சுகள் ஓடிச் சென்று கோழியின் ரக்கைக்குள்ளாக ஒளிந்து கொள்ளும். இரண்டாவதாக, கோழி தன்னை விட பலன் மிகுந்த ஒரு கழுகை சீறி சென்று பாய்ந்து அடித்து தன் குஞ்சுகளை காப்பாற்றுங்க. இதேதாங்க நாம் தேவனை நிழலாய் கொள்ளும் போது தேவன் நமக்காக சீறி சென்று சத்துருக்களை அழித்து நம் யுத்தங்களை நமக்காக செய்து நம்மை காப்பாற்றி ஜெயிக்க வைக்கிறாருங்க. ஏசாயா 51:16 என் கரத்தின் நிழலில் உன்னை மறைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக மறைக்கிறார்? வசனம் 19 ஆறுதல் படுத்தத்தக்கதாக தன் ஜனங்களை தன் கரத்தால் மறைக்கிறார். வசனம் 21-22 தத்தளித்து போய் குழம்பி போய் சிறுமையில இருக்கும் போது அவர்களை பத்திரமாய் பாதுகாக்கத்தக்கதாக அவர் தன் கரத்தின் நிழலில் மறைக்கிறார். தாவீது சங்கீதம் 57:1 விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன்னு சொல்லுகிறார். எப்படி? அந்த கோழி குஞ்சுகள் அதுவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து அந்த சிறகுக்குள்ளாக மறைந்து கொண்டது போல. ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார்? சவுல் தாவீதை கொல்லுவதற்காக பல கண்ணிகளை வைத்து விரட்டி கொண்டே இருக்கிறார். அவர் ராஜா, அவருக்கு படைபலன் அதிகம் உண்டு, பணமும் உண்டு. ஆனால் தாவீதுக்கோ அப்படிப்பட்ட பலன் இல்லை. எனவே கர்த்தரையே தன்னுடைய பலனாய் கொண்டு, தேவரீர் இந்த விக்கினம் என்னை கடந்து போகும் வரைக்கும் உம் நிழலில் வந்து தங்குகிறேன் என்று சொல்லுகிறார். எதற்காக? 2-3 வசனங்களை பார்க்கும் போது அவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நிழலுக்கு வருகிறார். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நிழலில் வருகிறார். இவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு தேவனுடைய நிழலுக்குள்ளாக வருகிறார். ஆமாங்க, பிரச்சனைகள் மிகுதியில அங்க இங்க தேடி நம்ம ரெமெடி தேடாம தேவனை நம்பலனாய் கொண்டு அவரிடத்தில் நாம் நிழலாய் அடைக்கலம் கொள்ளும் போது தேவன் நமக்கு இரக்கம் ஒத்தாசை, நம் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் தருகிறாருங்க. இரண்டாவதாக, அவரின் நிழல் நமக்கு கொண்டு வரும் நன்மை. ரூத் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலன கர்த்தர் கட்டளையிடுவார். அவரோட நிழல்ல நீ வந்திருக்கிறதுனால நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார்னு சொல்லி இருக்குதுங்க. தேவ நிழல் நமக்கு நிறைவான பலத்தை கொண்டு வரணுமா, நம்ம கிட்டையும் செய்கை இருக்கணுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படி என்னத்தான் செய்தாங்க ரூத்? முதல்ல தான் சொபஸ்டிகேட்டடா இருந்த இடம், அவங்க அம்மா அப்பா வீடு, நாடு எல்லாத்தையும் துணிகரமா வெறுங்கையும் ஒன்றுமில்லாம எல்லாத்தையும் இழந்த மாமியார் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவங்க பின்னாடி வந்தாங்க. ஏன் வந்தாங்க? அவங்க மாமியார் அவ்வளவு நம்பினாங்களா? இல்ல. மாமியார் தன் தேவனை பற்றி அவங்களுக்கு சொன்ன அநேக காரியங்கள், அவங்க எங்க பார்த்தாலும் வெறுமையை பார்த்தாலும் இந்த வெறுமை நீங்கணும்னா இந்த தேவன் என் தேவனாய் மாறணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. 2வது கமிட் பண்ணாங்க. 3வது அதை செய்தும் காட்டினாங்க. அப்படிப்பட்ட கிரியைகள் அவள்கிட்ட இருந்து கர்த்தரையே தன் நிழலாய் கொண்டதுனால நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும்னு கர்த்தர் சொன்னார். அது அப்படியே நடந்து அவங்க வாழ்க்கை செழித்து இயேசு கிறிஸ்து வம்சத்தின் தாயாகவும் மாறிட்டாங்க. கர்த்தருடைய நிழல் ரூத்திற்கு நிறைவான பலனை கொண்டு வந்தது. 3வதாக யாத்ராகமம் 33:21-22 மோசே கர்த்தரை முகமுகமா பார்க்க ஆசைப்படுறாரு. கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்துல ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து நில்லு, என் கரத்தினால உன்னை நான் மூடுறேன், அப்ப என்னுடைய மகிமை உன்னை கடந்து போகும், நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, தேவ மகிமை நம்மை கடந்து வரணும், தேவ மகிமை நம் வாழ்க்கையில் விளங்கணும் அப்படின்ற ஆசை ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும்
கண்டிப்பா இருக்குங்க. இங்க கர்த்தர் சொல்ற கண்டிஷன் என்ன தெரியுமா? நான் சொன்ன இடத்துல நீ நில்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா என் கரத்தால உன்னை மூடுறேன்னு சொல்றாரு. அதாவது அவர் சொன்ன இடத்துக்கு வரணும், அங்க நிக்கணும்னா வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் பீரியட் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. துருன்னு எதையாவது செய்ய விரும்பும். அப்படி இல்லாம கர்த்தர் சொன்னது நிறைவேறும் வரைக்கும் அவர் சொன்ன இடத்தில் நாம் நிற்கும் போது அவர் மகிமை நம்மை கடந்து வருங்க. அதற்கு பிறகு மோசேயின் வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கே தெரியுமே. சில நேரங்கள்ல கர்த்தருடைய நிழல நம்மளே வந்து உட்கார்ந்தா கூட கர்த்தர் நம்மள கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உண்மையில அப்படி நடக்கும். நம்ம அந்த நேரத்துல குழம்பி போவோம். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரே கதின்னு நான் வந்தேன்னு அவரும் இப்படி கை விட்டுட்டு இந்த மாதிரி பண்றாரேன்னு சொல்லி ஆத்துமா அப்படியே அங்கலாய்த்து போகும். அது எப்படின்னா, கழுகு அந்த குஞ்சுகள் கழுக நம்பிதான் இருக்கும். அத்தனை நாள் சாப்பாடு கொடுத்திருக்கும், எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாத்திருக்கும், எல்லாம் செஞ்சிருக்கும். ஆனா ஒரு நாள் கழுகு அந்த கூட்டை கலைத்து விடும். அந்த குஞ்சு என்ன நினைச்சிருக்கும்? ஐயோ, இந்த அம்மாவைத்தானே நான் நம்பி இருந்தேன், இப்படி என்ன கை விட்டுட்டாங்களே, இனிமேல் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே என்ற ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளாக குஞ்சுகள் போயிருக்கலாம். ஆனால் உண்மையில் கழுகுடைய எண்ணம் அதுவாயிருக்காது. குஞ்சுக்கு இறகு முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேலும் என்னால் அதை பாதுகாக்க முடியாது. குஞ்சு தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டும், தனக்குத்தானே போஷித்துக் கொள்ள வேண்டும், சகல பொறுப்புகளையும் அதே எடுத்து செய்ய வேண்டுமானால் இந்த கூட்டு, இந்த கம்ஃபர்ட் ஜோன் அதை நான் கலைச்சு விட்டுட்டேன்னா குஞ்சுகள் தன்னால வேகப்படும், பறக்க ஆரம்பிக்கும், தனக்குரிய இரையை தாம் தேடும் சொல்லி ஒரு பயிற்சி கொடுக்கத்தானே கழுகு இப்படி செய்கிறது. அதுக்கு இரக்கமுள்ள கழுகு அது நம்மை பயிற்றுவிக்கிறதா இருக்கிறது. கர்த்தரும் இதைத்தாங்க செய்யறாரு. கர்த்தரை சார்ந்து சார்ந்து நாம் இருப்போம். ஆரம்பத்துல நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டோம். போக போக சத்துருவின் நெருக்கம் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும், சமாளிக்க முடியாது. தேவனை நோக்கி கூப்பிட்டால் கூட ஜெபம் கேளாதபடி இருக்கும். அந்த நேரத்தில் தேவனுடைய வசனங்களை நாம் உட்கொண்டு நம்மை நாம் பயிற்றுவிக்க வேண்டியதா இருக்குது. இப்படி நாம் பயிற்றுக்கொள்ளும் போது நாம் அநேகருக்கு பிரயோஜனமாக, பாடமாக, முன்மாதிரியாக யோசேப்பை போல் மாற முடியுங்க. யோசேப்புக்கும் அவர் தகப்பன் திட்டுறாரு. சொந்த சகோதரர்கள் கைவிட்டு விற்று போட்டாங்க. தனிமையில் அவர் இருந்த போதிலும் அவர் செய்த நல்ல விஷயம் கர்த்தரை திடமாய் பற்றி கொண்டு பாவத்திற்கு தன்னை விலக்கி காத்து கொண்டார். தேவன் ஒவ்வொரு வீட்டிலும் அவரை பயிற்றுவித்து சிம்மாசனத்தில் கொண்டு வந்து உயர்த்த அந்த தனிமையே, அந்த கைவிடப்பட்ட தன்மையே அவருக்கு காரணமாயிருந்தது. நல்ல கர்த்தர் அவரை பயிற்றுவித்து உயர்த்தியது போல உங்களையும் பயிற்றுவித்து உயர்த்திக்கிட்டு இருக்காருங்க. இந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துராதீங்க. இப்பயும் கர்த்தரையே தஞ்சமா கொள்ளுங்க. நீங்க தனியா நடக்க போதுமான ஆலோசனையும் பலனையும் அவரே தருவாருங்க. கைவிடப்பட்ட இரண்டாவது சூழ்நிலை சங்கீதம் 23:4 சொல்லிருக்கு, த ஷேடோ ஆஃப் டெத். அதை கடந்து போனது யாருன்னா எசேக்கியா ராஜா. தேவனுக்காக வைராக்கியமா நின்றாருங்க. ஆனா அவர் மறிக்க போறாருன்னு கர்த்தர் சொன்ன போது அவரும் கர்த்தர்கிட்டயே திரும்பவுமாய் போய் நினை போட்டி ஜெபிக்கிறார். நான் உமக்காக இவ்வளோ வைராக்கியமா நின்றேனே, இந்த மரணம் என்னை தழுவ போகுதே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு திரும்பவுமாய் தேவனிடத்தில் போகிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் அவர் மேல் இறங்கி அவரின் நாட்களை கூட்டி கொடுத்து அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவரை தேற்றி காப்பாற்றி ஜீவனோடு வைத்தார். கர்த்தரின் கரங்கள் இரவும் பகலும் நம்மை பார்த்து கொண்டேதாங்க இருக்குது. அவர் கரம் மேகஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக, சத்ருவின் சூற்றத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதாக, நிறைவான பலனை கொண்டு வருவதாக, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்மை தேற்றுவதற்காக, தத்தளிப்பை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுறதுக்காக, நமக்கு ஜெயத்தை கொடுக்கத்தக்கதாக எப்பொழுதும் உங்களோட தாங்க இருக்குது. நீங்களே அவருடைய நிழலை விட்டு ஓடினாதாங்க உண்டு. ஆனால் அவரை அண்டி நீங்க இருக்கும் போது ராப்பகலா அவருடைய நிழல் உங்களுக்கு நிறைவான பலனையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் போஷாக்கையும் கொண்டு வந்து சேர்க்குங்க. அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் திணறாதீங்க, பயப்படாதீங்க. உன்னதமானவரின் நிழல்ல நாம் வந்து தங்கும் போது அடுத்த 16 வசனங்கள்ல அதன் ஆசீர்வாதங்கள் ஏராளங்க. சங்கீதம் 91
அதை வாசிங்க. தேவ நிழலை இறுக்கமாய் பற்றி கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு போகாதீங்க. அவர் பலன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குங்க. ஜெபிக்கலாமாங்க. எனக்கு நிழலாய் இருக்கும் என் கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய செட்டைகளின் கீழ் நான் வந்து அடைகிறேனப்பா. சத்ரு என்னை பிடுங்கி போடாதபடிக்கு உம் கரத்திலிருந்து யாராலையும் என்னை பிடிக்க முடியாது, பிடுங்க முடியாது என்ற நம்பிக்கையோடும் கரத்தின் நிழல நான் வந்து நிக்கிறேன்ப்பா. என்னை பாதுகாத்து போஷித்து என் தத்தளிப்பை என்னை விட்டு எடுத்து எனக்கு நிறைவான பலனை நீர் கொண்டு வருவீர் என்று நம்பியிருக்கிறேன். மோசேக்கு நீர் சொன்னது போல அவர் சொன்ன இடத்தில் நான் நிற்க காத்திருக்க எனக்கும் பலன் தாரும். உன் பலனை முழுமையாய் அனுபவிக்க கிருபை தாரும். இதை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமக்குள்ளாக புது பலன் அடைய தேவரீர் கிருபை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.